ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது 12th சீரீஸோட ஃபர்ஸ்ட் டேக்கு வந்திருக்கும். கீழ் உடம்புக்கான அசைவை தெரிஞ்சுக்கிற நாள். போன 5 வாரமும் லஞ்சஸே கண்டினியூஸாக சொல்லி கொடுத்த மாதிரி இன்றைக்கும் ஒரு லஞ்சஸ் தான் சொல்லி தர போகிறேன். ஏன் இந்த லஞ்சஸே எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் டேல கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ். கீழ் உடம்புக்கானது மட்டும் இல்லாமல் உடம்புக்கே நல்ல எக்ஸசைஸ். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்பை நம்ம பலம் கூட்ட முடியும். அதனால் வயசாகும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நடக்க முடியாமலாம் போகாது. எப்பயுமே உங்கள் காலில் நீங்களே நிற்க முடியும். அதனால் லஞ்சஸ் எவ்ரிடே நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான், அதோட இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கிறதுக்காக தான் என்னுடைய 6 சீரீஸாக நான் லஞ்சஸே உங்களுக்கு கொண்டு வரேன். கஷ்டமாக இருந்தாலும் பழகிடுங்க. சிம்பிள் வேரியேஷன்ஸ் கூட இந்த சில லஞ்சஸில் இருக்குது. அதெல்லாம் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிடுங்க எப்படியாவது. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லஞ்சஸோட பேர் என்னன்னா சைட் லஞ்சஸ். இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் லஞ்சஸ் பார்த்தோம், கர்ட்சி லஞ்சஸ் பார்த்தோம், ஹாஃப் லஞ்சஸ் பார்த்தோம், ஃபுல் லஞ்சஸ் பார்த்தோம், வாக்கிங் லஞ்சஸ் பார்த்தோம். இப்போ பண்ணுறது லேட்ரல் லஞ்சஸ்ன்னு சொல்கிற சைட் லஞ்சஸ். சிம்பிளாக ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா ஃபுல் சைட் லஞ்சஸ் சொல்லித்தரேன். பண்ண முடிகிறவங்க பண்ணுங்க, முடியாதவங்க உட்கார்ந்த இடத்துலயே கூட காலை அந்த அசைவை கொண்டு வந்தால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்க, முதல்ல சைட் லஞ்சஸ்க்கு எடுத்தவனையுமே காலை பிரித்து வச்சு உட்காந்து எழுந்துருங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. சிம்பிளாக கொஞ்சம் பெருசாக காலை பிரிச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக டவுன் பண்ணிவிட்டு மேலே வாங்க, ஒரு பக்கமாக போங்க, மேலே வாங்க. இவ்வளோ பண்ணால் போதும் பிகினர்ஸ். ஓகே, பண்ண முடிகிறவங்க தான் ஃபுல் சைட் லஞ்சஸ் பண்ணணும். ஓகே, இது மாதிரி ஒரு சைடில் 5 தடவை பண்ணுங்க. ஒரு பக்கமாக பாடி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறோம். இந்த காலில் அந்த வெயிட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த காலில் பண்ணலாமா? இந்த காலை பெருசாக வச்சு அவ்வளோதான். லைட்டாக பெண்ட் கொடுங்க. முட்டி கொஞ்சம் பெண்ட் ஆகணும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் காலை பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ வெயிட்டை இந்த பக்கமாக கொண்டு வாங்க. மேலே நல்ல வெயிட்டை உட்கார போகிற மாதிரி கொண்டு போயிட்டு மேலே வாங்க. ஒரு 5 தடவை பண்ணலாம். ஓகே, சைடில் ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகணும். ஓகே, உடம்பு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கலாம், இல்லை கொஞ்சம் சாய்வு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் பண்ணும்போது உடம்பு கொஞ்சம் சாயும். ஓகே, இப்போ இந்த கால் பண்ணுவோம். அதே மாதிரி காலை பெருசாக வச்சுக்கோங்க. போன தடவை பண்ணதோட இன்னும் கொஞ்சம் கீழே போகணும்னு நீங்களே நினச்சிக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு தடவை படிப்படியாக நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ஒரு 5 தடவை முடிச்சிருவோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக சைட் லஞ்சஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே இடத்துல காலை பிரித்து வச்சு உட்காந்து எழுதுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு தடவையும் காலை பிரிச்சுட்டு வெயிட் முடிச்சோடனே ஷிஃப்ட் பண்ணணும். அதில் தான் இருக்குது கேட்சு. ஓகே, அப்போ தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ட்ரை பண்ணலாம். ஓகே, பாருங்கள், இப்படி வரணும். எழுந்துக்கும் போதே காலை சேர்த்து கொண்டு வந்துடுங்க. உட்காருங்க, எழுந்து வந்துடுங்க. இதுதான் சைட் லஞ்சஸ். ஃபுல் சைட் லஞ்சஸ் இப்படி தான் பண்ணணும். பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ரொட்டேஷனில். ஓகே, 5 தடவை பண்ணோமா? அதே மூமெண்ட்டை இப்போ இந்த பக்கமும் கொடுக்குறோம். ஓகே, எழுந்துக்கும் போதே வந்துருங்க. அவ்வளோதான், ஃபுல் ரெகுலர் சைட் லஞ்சஸ் இப்போ பண்ணினது. ஓகே, இதோட அடுத்த டிஃபிகல்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்ண முடியுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைட்ஸையும் மாறி மாறி பண்ணலாம்.
ஸோ இதுதான் சைட் லஞ்சஸ். டிஃபிகல்ட் வேரியேஷன், அதாவது இருந்த இடத்துலையே 2 சைடையும் லஞ்ச் பண்ணிவிட்டு சைட்லேருந்து வரணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. சிம்பிளாக ஆரம்பித்தோம், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், கஷ்டமான லெவல். ஸோ எந்தெந்த லெவலில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க மட்டும் அதை பண்ணுங்கள். அதாவது எனக்கு சிம்பிளாக தான் பண்ண முடியுன்றவங்க ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கேன், என்னால் நல்லா பண்ண முடியுன்றவங்க ஒரே சைடில் லஞ்சஸ் பண்ணுங்கள் 5 தடவை. அதுக்கு அடுத்த தடவை இன்னொரு கால் பண்ணுங்கள். நான் டிஃபிகல்ட் லெவல் பண்ணுவேன் அப்படின்றவங்க நான் கடைசியாக பண்ணி காமிச்ச மாதிரி 2 சைடும் மாறி மாறி கண்டினியூஸாக சைட் லஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 வேரியேஷன் நீங்கள் எந்த லெவல் கெப்பாசிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க. ஓகே, எவ்வளோ தடவை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 15 தடவை ஒவ்வொரு பக்கமும் பண்ணுங்கள். ஸோ தட் இதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் பேசிடலாமா? இது காலுக்கான நல்ல எக்ஸசைஸுங்கிறதால மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுற இடம் எதுனா தொடை ரொம்ப பெருசாக இருக்குது, கனமாக இருக்குது, என்னால் ரொட்டீன் ஒர்க்கே பண்ண முடியல காலை எடுத்து வச்சு அப்படின்றவங்க இந்த மாதிரி லஞ்சஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கட்டாயம் தொடையில் இருக்கிற ஃபேட்டு குறையும். அதுவும் இல்லாமல் இந்த சைட் லஞ்சஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க உள்பக்க தொடை, பேக் மசில்ஸ் ப்ளஸ் பின்னாடி இருக்கிற தொடை மசில்ஸ் இதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணும். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஃபேட்டும் வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். வயர் கோரையும் நம்ம டைட் பண்ணி தான் இதில் பண்ணுறோம். நமக்கே தெரியாமல் சைடில் உட்காந்து நம்மளோட ஃபுல் வெயிட்டை தூக்கி மேலே வரும்போது நம்மளோட அப்டமன் மசில்ஸ் டைட்டன் ஆகும். ஸோ இது வயரில் இருக்கிற ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலில் தான் நிறைய மசில்ஸ் இருக்குது. அந்த கால் மசில்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதால சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலே ஹார்ட்டுக்கான நல்ல எக்ஸசைஸ், அதாவது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ். நிறைய கேலோரிஸ் பர்ன் ஆகும். ஃபேட் ஓவராலாகவே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் தர இந்த ஒரு எக்ஸசைஸை நான் சிம்பிள் எக்ஸசைஸ்ன்னு சொல்ல வரல, கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ணால் அதுவும் சிம்பிள் பண்ணிடலாம். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நாளைக்கு நான் புது மூவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.